சென்னையில் காதலனுடன் மறுமணம் செய்து காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த மனைவியை கணவன் கத்தியால் குத்திய சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. காவல் நிலையத்தில் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் ஓடி அருகே உள்ள தம்பிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 32 வயதான திவாகர். இவருக்கு கடந்த 5 வருடங்களுக்கு முன் தாரணி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 3 வயதில் குழந்தை உள்ளது. கடந்த ஜூன் 3ஆம் தேதியன்று தட்டச்சு பயிற்சி பள்ளிக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற தாரணி மீண்டும் வீடு திரும்பவில்லை. மகளை காணவில்லை என அவரது தந்தை ஜெயக்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து காணாமல் போன தாரணியை தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் தாரணி அஜித் என்ற இளைஞரை மறுமணம் செய்து கொண்டதாக கூறி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் திவாகருடன் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே தாரணி அஜித் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த உறவு திருமணத்திற்கு பின்பும் நீடித்த நிலையில்தான் இருவரும் மறுமணம் செய்து கொண்டதாக தெரிய வந்தது. விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு பெண்ணின் கணவர் திவாகரையும் காவல் நிலையம் வரவழைத்தனர். மன விரக்தியில் சென்றவர் காதலனுடன் காவல் நிலையத்தில் நின்றிருந்த மனைவியை கண்டதும் ஆத்திரமடைந்தார். கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திவாகரும் அவரது தந்தை அழகரும் சேர்ந்து தாரணியை கத்தியால் குத்தி உள்ளனர். தடுக்க முயன்ற காதலன் அஜித்திற்கும் கத்தி குத்து விழுந்ததாக தெரிகிறது. மிரண்டு போன போலீசார் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து குத்துப்பட்டவர்களை மீட்டனர். இதில் காயமடைந்த பெண் மற்றும் அவரது காதலனை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதனையடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட திவாகர் மற்றும் அவரது தந்தை அழகர் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வந்தவர்கள் தகராறில் ஈடுபட்டு கத்திக்குத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.